உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்புகளை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்றது தமிழ், அமர்ந்திருக்கின்றது உழைப்பு, அமர்ந்திருக்கின்றது ஈகை, அமர்ந்திருக்கின்றது. நான் சொல்வது நம்முடைய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களையும், நம்முடைய ஐயா ராஜேந்திரன் அவர்களையும், எங்களுடைய அம்மா ஆயி என்கின்ற பூர்ணம்மாள் அவர்களையும் நான் பெருமையோடு சொல்வதற்கு காரணம், இன்றைய வரைக்கும் 200 கோடிக்கு மேல் நாம் இந்த சிஎஸ் ராக்கெட் பணம் வந்திருக்கு. 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்முடைய டிவிஎஸ் வேலு ஸ்ரீனிவாசன் சார் கொடுத்திருக்கின்ற அந்த டிவிஎஸ் கொடுத்திருக்கின்ற கான்ட்ரிபியூஷன், அந்த டொனேஷன் அதிகம். நம்பர் 1. நம்பர் 2 அசோக் லேலண்ட். நம்பர் 3 யார் என்று சொன்னால், இண்டிவிஜுவலாக இருந்து நமக்கு கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இடத்தை வழங்குகின்ற அம்மா பூர்ணம் அம்மாள் என்று சொல்லும் பொழுது, இந்த மதுரை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு சிறப்பை அம்மா அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். மகளிலேயே இந்த இயக்கம் உங்களுக்கு தேவையில்லை, மகனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யம் என்றைக்குமே உங்களோடு இருப்பான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாக நம்முடைய வேணு ஸ்ரீனிவாசன் சார் வந்து எக்ஸ்பிரசிங் இஸ் concern about the workforce in our state. உண்மைதான், அது we need to accept. வேர்ல்ட் பேங்கே எடுத்த ஒரு ஸ்டடி அவங்க கொடுத்திருக்காங்க about public and private school education for developed countries, a comparative study அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு ஸ்டடி. அது ஒரு சாம்பிள் சர்வே, சாம்பிள் ஸ்டடி அந்த ரிசர்ச் ஆன் பிலிப்பைன்ஸ்ல, டான்சானியால, தாய்லாந்துல எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கும்போது, பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸா பண்றாங்க, எந்த ஒரு டிசிஷன்ஸும் இமீடியட்டா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே அது இருக்குன்றது. அது நம்மளுடைய நாட்டுக்கு ஒத்து வருதோ ஒத்து வரலையோ, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக அந்த ஃபோக்கஸ் அதிகம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். அதனால அது நான் முதல் திட்டமாக இருந்தாலும் சரி, மாணவன் அப்படிங்கிறது வகுப்பறைக்கு போய் வாங்குற மதிப்பெண் மட்டுமே ஒரு மாணவனை மதிப்பீடு செஞ்சிடாது, அவனுக்கான தனித்திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நோக்கி கண்டிப்பாக நம்முடைய சேர்மன் வேணு ஸ்ரீனிவாசன் சார் அந்த ஐடியாஸையும் கண்டிப்பாக நம்ம மனசுல வச்சிருக்கோம். அடுத்த கட்டத்திற்கு, ஏன்னா அந்த கேப் ஸ்கூல்லேருந்து அவன் காலேஜுக்கு போயிருக்கிற அந்த கேப் பெரிய கேப்பாக ஆயிடக்கூடாது. படிச்சது பள்ளிக்கூடத்தில் படிச்சதுன்னு அப்படியே அடுத்த காலேஜஸ் நத்திங் பட் பிக் ஸ்கூல், அவ்வளவுதான். அந்த காலேஜ் போக அங்கே அப்படியே எல்லாமே போர்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே புதுசா இருக்கும்போது அவன் பயந்துடக்கூடாது. ஸோ அவர்களை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையில் தான் definitely we'll revisit on the curriculum and the portions how we can introduce in a newer way, sir. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரங்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு டிரான்ஸ்பரண்டாக, நாங்கள் ஏற்கனவே அந்த ஸ்பீச்சில் சொன்னோம்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும், ஹானஸ்டி அதில் இருக்க வேண்டும், எஃபிஷியன்சி இருக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் அவனோட சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு டீமே உருவாக்கியிருக்காரு. அதில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மெம்பர் செக்ரட்டரி சுதன் சார் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு இந்த 200 கோடி ரூபாய் வருகின்ற அளவுக்கு இதை மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு போயிருக்கார். அவருக்கு நான் துறையின் அமைச்சர் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆன் ஹோல் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதை வந்து டெய்லி அதை பார்த்துக்கிட்டு அதை மேற்பார்வை செய்துக்கிட்டு எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குமரகுருபரன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்குன்னா நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய உயர் ஆட்சித்தலைவர் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இதிலே கலந்து கொண்டு எங்களுக்கான ஒரு ஊக்கத்தை வழங்கியிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி அண்ணன் அவர்கள், வெங்கடேஷன் அவர்கள், அண்ணன் பூமிநாதன் அவர்கள், அதே போன்ற துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்ட உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுதுதான் டோனர்ஸாக வரவங்களுக்கும் இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை. இன்னைக்கு அரசாங்கத்தை சார்ந்து இவ்வளவு டோனர்ஸ் வரீங்க, இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா அது பிகாஸ் ஆஃப் நம்முடைய கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்திருக்கோம் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய சங்கர் வந்திருக்காரு, தினேஷ் சார் இருக்கிறாங்க. ஸோ நீங்களாம் சேர்ந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஹெட்டாகவும் இருக்கிறீங்க, இங்கே நம்முடைய ஜோனல் ஹெட்டாகவும் இருக்கீங்க. இதை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எங்களோடு இணைந்து, ஏன்னா மற்ற எல்லா இதுலையும் நான் சொல்றேன், எவ்வளவு 34-35 அமைச்சர்கள் இருக்கிறார் என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை தான் ஹியூமன் ரிசோர்ஸை வந்து உருவாக்கி தருவதாக இருந்தாலும் சரி, மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீடர் கேட்டகரி. ஏன்னா நாங்கள் அறிவு சார்ந்த பிள்ளைகள் அமைச்சு வச்சாதான் அது அடுத்த கட்டத்திற்கு நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. மாநில முதலமைச்சருடைய 2030 $1 trillion எக்கானமி டாலரை நாம் அதை உறுதிப்படுத்த வேண்டும், அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால்
நாங்கள் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நாங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். நாங்கள் அது அறிவு சார்ந்த பிள்ளைங்களாக வரும்பொழுது தான் அந்த குழந்தைங்களோட கண்டுபிடிப்பு, ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இந்த $1 trillion எக்கானமியை எட்டுவதற்கு கூட அது கான்ட்ரிபியூட் பண்ணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இது இன்னைக்கு வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் நம்மளுடைய NSMFோட சேர்மன் சொன்னது போல தொடர்ந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, அதை நீங்கள் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.